வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் உயிர் வளமும் மனவளமும் என்ற தலைப்பின் கீழ் ஜீவகாந்த பெருக்கம் அதாவது விட்டம். இப்பொழுது பகுதி 9 ஜீவகாந்தம் பெருக்கம் பற்றிய கேள்வி பதில்களை பார்க்கலாம். ஜீவகாந்த பெருக்க பயிற்சி என்பது உடலை, உயிரை, உயிராற்றலை வளர்த்து கொள்வதற்கான பயிற்சியே ஜீவகாந்த பயிற்சி, பெருக்க பயிற்சி. ஜீவகாந்த பெருக்கத்திற்கான பயிற்சிகள் யாவை? ஜீவகாந்த பெருக்கத்திற்காக குருவின் தரிசனம், சான்றோர்கள் தரிசனம், சாயா தரிசனம், அதாவது தனது நிழலையே தரிசிப்பது, நீர் தரிசனம், உருவப்படங்களின் தரிசனம், கண்ணாடி தரிசனம், தீப தரிசனம், புள்ளி தரிசனம் போன்றவற்றை மனிதர்கள் முற்காலத்தில் செய்து வந்தனர். மகரிஷி அவர்கள் மனித குலத்திற்கு அளித்த மிக சிறப்பான பயிற்சி ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள் யாவை? மகரிஷி நமக்கு அளித்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சி தீப பயிற்சியும் கண்ணாடி பயிற்சியும் ஆகும். உயிரினங்களில் உடலில் முக்கிய பங்கு வகிப்பது ஜீவகாந்தமே ஆகும். ஜீவகாந்தம் என்பது ஒவ்வொரு உயிர் துகளும் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த தற்சுழற்சியினால் அதில் இருக்கும் இறைத்துகள்கள் காந்த அலைகளாக வெளியாகின்றன. அவ்வாறு வெளிவருகின்ற விரிவு அலைகளின் தொகுப்பே ஜீவகாந்தம் எனப்படுகிறது. உடல் மன இயக்கங்களுக்கு அடிப்படையான ஆற்றல் ஜீவகாந்தமே ஆகும். அது உடல் முழுவதிலும் பரவி இருக்கின்றது. இதுவே காந்த உடல், காரண உடல், பிரணவ உடல் என்றும் அழைக்கப்படுகிறது. வான்காந்தம் எவ்வாறு சேமிக்கப்படுகிறது? வான்காந்தமும் ஜீவகாந்தமும் இணைந்தே செயல்படுகின்றது. வான்காந்தம் எங்கும் நிரம்பியுள்ளது. மனித அறிவால் காந்தத்தை இழுத்து சேமித்து கொள்ள முடியும். மனித உடலுக்கு வான்காந்த ஆற்றல் எப்படி கிடைக்கிறது? உணவு மற்றும் நீரிலிருந்து சுத்த சத்தாகவும், காற்றின் மூலமாகவும், வான்கோள்களில் இருந்த அலைகளாகவும், பூமியின் மையத்தில் ஏற்படுகின்ற கதிரியக்கம் மூலமாகவும் மனித உடலுக்கு வான்காந்த ஆற்றல் கிடைக்கின்றது. தீப பயிற்சியையோ கண்ணாடி பயிற்சியையோ செய்யும் பொழுது ஜீவகாந்தம் எவ்வாறு பெருக்கமடைகிறது? தீப பயிற்சியையோ கண்ணாடி பயிற்சியோ செய்யும் போது ஜீவகாந்த ஆற்றல் கண்கள் மூலம் ஒளி அலையாக தன்மாற்றமடைந்து குவிகிறது. பிறகு கண்களை உள்ளங்கைகளால் மூடி உடலின் உள்ளே கவனிக்கின்ற போது ஜீவகாந்தம் பெருகுகின்றது. கண்ணாடி மற்றும் தீப பயிற்சிகள் செய்யும் பொழுது கண்களுக்கு பேராற்றல் எப்படி உண்டாகிறது? கண்ணாடி தீப பயிற்சி செய்யும் போது குவிதல் விரிதல் என்ற இயக்கத்தை நம் மனம் தானாகவே விரும்பி காந்த ஆற்றலாக மாற்றி செய்கிற போது எப்போது குவிய வேண்டுமோ அப்போது குவியும். கண்களுக்கு பேராற்றல் உண்டாகும். தீப பயிற்சி என்பது தீப ஒளியை கண்களால் சிறிது நேரம் பார்த்து பின்பு உள்ளங்கைகளால் கண்களை மூடி உடல் முழுவதும் உயிராற்றல் பரவுவதை கவனிப்பது ஆகும். கலங்கப்பட்ட ஜீவகாந்தத்தை வெளியாக்கி தூய்மையான வான்காந்தத்தை உடலில் திணிவுபடுத்திக் கொள்வதே தீப பயிற்சி ஆகும். நமது உடலில் உள்ள ஜீவகாந்தம் எப்பொழுது எழுச்சி பெறுகிறது? தீபத்தை பார்க்கும் பொழுது தீப ஒளியிலிருந்து வருகின்ற அலையின் தன்மைக்கு ஏற்ப நமது உடலில் உள்ள ஜீவகாந்தம் எழுச்சி பெறுகின்றது. எழுச்சி பெறும் நேரத்தில் கண்களை மூடும் பொழுது எந்த அளவிற்கு எழுச்சி பெற்றதோ அந்த அளவிற்கே தூய்மையான வான்காந்தம் உடலுக்குள் நுழைந்து திணிவு பெறுகின்றது. ஜீவகாந்த பெருக்க பயிற்சியாளர் எப்போதும் சோர்வு என்பதே இல்லாமல் சுறுசுறுப்பாக இருப்பதன் காரணம்? வாழ்நாட்களில் பல தடவை ஜீவகாந்த பெருக்க பயிற்சியை செய்து பழகிவிட்டவர்களுக்கு பின்னர் ஏதோ ஒரு காரணத்தால் ஜீவகாந்த ஆற்றல் வெளியேறினாலும் பயிற்சி செய்யாத பிற நேரமாக இருந்த போதிலும் வான்காந்த ஆற்றல் உடலுக்குள் திணிவு பெறும். எனவே ஜீவகாந்த பெருக்க பயிற்சியாளர் எப்போதும் சோர்வு என்பதே இல்லாதவராக சுறுசுறுப்புடன் காணப்படுகின்றார். தீபம் மற்றும் கண்ணாடி பயிற்சிகள் எப்பொழுது செய்ய வேண்டும்? தீப பயிற்சி காலை 4:30 மணி முதல் 7 மணிக்குள் செய்வது நல்லது. சூரிய உதயத்திற்கு முன் செய்வது மிகச் சிறப்பு. அதிகாலையில் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி செய்வது ஏன்?
காலையில் சூரிய உதயத்திற்கு முன் பூமி சூரியன் இருக்கும் திசையை நோக்கி வரும்போது பூமியும் சூரிய பாதையில் வேகமாக ஓடுவதால் வான்காந்தம் புயல் போல பூமியின் மீதும் நம்மீதும் அதிக அளவில் வேகமாக மோதுகிறது. தீபப்பயிற்சியும் கண்ணாடி பயிற்சியும் இந்த நேரத்தில் செய்யும்போது நமக்கு வான்காந்தம் அதிக அளவில் கிடைக்கின்றது. தீபப்பயிற்சியின் பயன்கள்: கண்களில் தெய்வீக ஆற்றல் பெருகும், முகம் பொலிவுற்று முகவசியம் உண்டாகும், வான்காந்த தொடர்பு கிட்டும், நோய் தீர்க்கலாம், தீட்சை கொடுக்க தேவையான ஆற்றல் பெருகும், உடல் மற்றும் மூளை செல்கள் புத்துணர்வு பெறுகின்றன. கண்ணாடி பயிற்சி என்பது கண்ணாடி பயிற்சி என்பது ஒரு கண்ணாடியின் முன்பு உட்கார்ந்து கண்ணாடியில் நமது முழு உருவத்தையும் கண்களால் சிறிது நேரம் பார்த்து பின்னர் கண்களை மூடி உள்ளங்கைகளால் கண்களை பொத்தி உடல் முழுவதும் உயிராற்றல் பரவுவதை கவனிப்பதே கண்ணாடி பயிற்சி ஆகும். காந்த ஆற்றலிலிருந்து அணுக்கள் கூட்டுக்கு தக்கவாறு ஒவ்வொன்றாக பஞ்சபூதங்களிலும் தோன்றி அழுத்தம் முதல் மனம் வரையிலும் மேலும் நம் மனமாகவும் இயங்குகிறது. அவ்வாறு இயங்கும் 6 வகையான இயக்கங்களுக்கு காரணம் ஜீவகாந்த சக்திதான். புலன்களின் வழியாக ஜீவகாந்தம் வெளியேறுவது எப்படி? அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்ற 5 வகை உணர்வுகள் மூலமாக ஜீவகாந்தம் 5 புலன்களின் வழியாக வெளியேறுகிறது. மேலும் மனத்தில் இருந்து எண்ணங்களாக வெளியேறுகிறது. உணர்தல் அல்லது பார்த்தல் என்பது நாம் கண்களால் ஒரு பொருளை பார்க்கும்போது அதிலிருந்து ஒரு அலகு, அதாவது யூனிட் வெளிச்சம் வருகிறது. அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வெளிச்சம் அளவிற்கு நமது கண்களின் ஒளி அளவு உயர வேண்டும். அப்படி உயரும் போது உடலில் உள்ள ஜீவகாந்த ஆற்றல் வெளிச்சமாக மாறி ஏற்றம் பெற்று பரவிக்கொண்டே இருக்கிறது. அந்த பரவிக்கொண்டிருக்கும் வெளிச்சம் பொருளால் தடுத்து திரும்பும் போது அந்த தடையைத்தான் உணர்தல் அல்லது பார்த்தல் என்று சொல்கின்றோம். நம் உடலில் ஜீவகாந்த ஆற்றலின் திணிவு எப்போது அதிகமாகிறது? நம் உடலில் ஒரு வடிவம் இருக்கிறது. அலை இயக்கத்தின் திணிவில் ஒரு நிழல் வடிவம் இருக்கிறது. கண்ணாடியில் தெரிகின்ற நம் வடிவத்தை தான் நாம் நிழல் வடிவமாக பார்க்கிறோம். எனவே நம் வடிவமும் நாம் எடுக்கும் நிழல் வடிவமும் ஒன்றாகத்தான் உள்ளன. இதனால் கண்ணாடியில் நம்மையே நாம் பார்க்கும் பொழுது மனம் ஓர்மை அடைகின்றது. ஜீவகாந்த ஆற்றலில் திணிவு அதிகமாகிறது. சாதாரணமாக மனிதர்களிடம் சூக்கும வெளிப்பாட்டின் அளவு எவ்வாறு இருக்கும்? சாதாரணமாக எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் ஜீவகாந்தம் வெளியேறி அதாவது உயிர் துகள்கள் வெளியேறும். அப்படி இயல்பாக பார்க்கும்போது சாதாரண மனிதனுக்கு 5% தான் உயிர் துகள்கள் வெளியேறும். சூக்கும வெளிப்பாடு என்பது மனம் என்ற ஜீவகாந்தம் ஓடும்போது ஜீவகாந்த அலையை உற்பத்தி செய்யக்கூடிய உயிர் துகள்களையும் சேர்த்து இழுத்து கொண்டுதான் வெளியேறுகிறது. அதைத்தான் சூக்கும வெளிப்பாடு என்று சொல்கின்றோம். அதாவது உதாரணமாக கல்லும் மண்ணும் ஓரளவிற்குத்தான் செல்லும், ஆனால் தண்ணீர் ஓடும் வேகத்திற்கே கல்லும் மண்ணும் செல்லாது. அதே போல்தான் மனம். கண்ணாடி சூக்கும வெளிப்பாடு எப்பொழுது உண்டாகும்? கண்ணாடி பயிற்சியில் சூக்கும வெளிப்பாடு செய்து பழகும்போது தொடக்க காலங்களில் முதலில் சிறிது நேரம் கழித்து சூக்குமம் வெளிவரும். பழக பழக 10 நிமிடம் 5 நிமிடம் என்று குறைந்து கொண்டே வந்து 2 நிமிடத்தில் உயிராற்றலின் அதாவது சூக்குமத்தின் வெளிப்பாடு கிடைக்கும். அவ்வாறு வர வர உயிராற்றலின் அழுத்தம் அதிகமாகி பிறகு கண்ணாடியை பார்த்தவுடனே சூக்கும வெளிப்பாடு உண்டாகின்றது. கண்ணாடி பயிற்சியின் தொடக்கத்தில் 5% தான் சூக்கும வெளிப்பாடு இருந்தது என்றால் அதன் பிறகு 10-20% என்று உயர்ந்து 51% வெளியேறும் பொழுது, அப்படி 51% உயிராற்றலின் வெளியேற்றம் வரும் பொழுது என்ன நடக்கிறது? பயிற்சியாளர் யாரை பார்க்கிறாரோ அவர்களுக்கு அவர்களுடைய எண்ணமே இருக்காது. அவர்கள் முழுமையாக தன்னை மறந்து பார்ப்பவரின் தன்மை, அவர் மேல் உள்ள மதிப்பு, பெருமை இவையாக, அதாவது கண்ணாடி பயிற்சியாளரின் தன்மையாகவே மாறிவிடுகின்றனர். கண்ணாடி பயிற்சியின் சிறப்பு: கண்ணாடி பயிற்சி செய்யும் பயிற்சியாளரை ஒருவர் எங்கோ இருந்து நினைக்கின்றார் என்று வைத்து கொண்டால், அவ்வாறு நினைத்த உடனேயே பயிற்சியாளரின் உயிராற்றல் யார் நினைக்கிறார்களோ அவர்களுடன் கலந்து அவர்கள் வரை விரியும். நினைத்தவருக்கு பயிற்சியாளரை நினைத்தவுடன் நன்மை விளைவிக்க உதவியாக இருக்கும். உடனடியாக ஒரு உதவும் செயல் நடந்துவிடும். சூக்கும வெளிப்பாடு அதாவது ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அதிகரிக்க என்ன விளைவு உண்டாகிறது?
சூக்கும வெளிப்பாடு அதிகரிக்க அதிகரிக்க உயிராற்றல் தான் முக்கியமானது. உடல் ஒரு வாகனம் என்ற எண்ணமும் அமைதி நிலையும் வரும். இந்த உடல்தான் நான் என்ற எண்ணத்தை விட்டு உயிர்தான் நான் என்ற எண்ணம் வருகின்றது. முகவசியம் என்பது கண்ணாடி பயிற்சி செய்ய செய்ய உயிராற்றல் அதிகமாகும். அதனால் கண்ணாடி பயிற்சி செய்பவரை நெருங்கி வரக்கூடியவர்களுக்கெல்லாம் இனிமையான உணர்வு கிடைக்கும். கண்ணாடி பயிற்சியாளர்களுடனேயே இருக்க வேண்டும், பேச வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றும். இதுதான் முகவசியம் என்பது ஆகும். ஜகவசியம் என்பது பயிற்சியாளர் எங்கோ இருக்கிறார். அவருக்கு ஏதோ ஒரு பொருள் தேவையாக இருக்கிறது. தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ கூட இந்த பொருள் நமக்கு தேவையில்லையே, இவருக்கு தேவையாக இருக்கும் என்று எண்ணி பயிற்சியாளர்களிடம் அந்த பொருளை கொடுப்பார்கள். உலகின் எந்த மூலையில் இருக்கக்கூடிய பொருளும் பயிற்சியாளர்களிடம் சேரக்கூடிய அளவுக்கு, பிறர் உதவிக்கூடிய அளவிற்கு வந்துவிடும். இதுவே ஜகவசியம் என்று ஆகும். கண்ணாடி பயிற்சியின் பயன்கள்: நோய் எதிர்ப்பாற்றல் கூடும், வாழ்த்துக்கு பலன் கூடும், பிறருடைய நோய்களை தீர்க்கலாம், விரும்பிய பொருள் தானாக வந்தடையும், ஜகவசியம் உண்டாகும், தம்மை பிறர் மதிக்கும் மதிப்புணர்வாகிய முகவசியம் உண்டாகும், கர்ம நோய்கள் படிப்படியாக நீங்கும், ஆசிரியராக மற்றவர்களுக்கு உயிராற்றலை பாய்ச்சி தீட்சை கொடுப்பதற்கும் உதவும். கண்ணாடி பயிற்சியின் மூலம் நோயை எவ்வாறு தீர்க்க முடியும்? கண்ணாடி பயிற்சியின் மூலம் பெருகிக் கொண்ட ஜீவகாந்த ஆற்றலை கொண்டு நோய்களை குணப்படுத்துவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு கிண்ணத்தில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதில் கண்கள் மூலமாக ஜீவகாந்த ஆற்றலை பாய்ச்சும்போது தண்ணீரின் மேல் ஆவி படர்வது போல் தோன்றும். அது கண்களிலிருந்து வரக்கூடிய ஜீவகாந்த ஆற்றல். அது உயிர் சக்தியின் அலையே ஆகும். பயிற்சியின் காலம் 1 வாரம் ஆன பிறகே நீரை நோயுள்ளவர்களுக்கு பருக கொடுக்கலாம். எந்த நோயும் குணமாகிவிடும். உயிராற்றலை பாய்ச்சுவது என்பது எவ்வாறு செய்வது? 2 பேர் எதிரெதிராக அமர்ந்து கொண்டு ஒருவர் வலக்கையை நீட்ட மற்றவர் அவரது வலக்கையை விரித்து எதிரே இருப்பவரின் கையை தொடாமல் அவரது தோள்பட்டையில் இருந்து விரல்கள் வரை வாழ்க வளமுடன் என்று சொல்லிக்கொண்டே உயிராற்றலை பாய்ச்ச வேண்டும். கையின் மேல் துணி இருந்தாலும் கூட துணியையும் தாண்டி ஆற்றல் பாயும். முதலில் தோளில் மட்டுமே உணர்வு தெரியும். சிறிது நேரம் செல்ல செல்ல இரத்தத்திலும் மேலும் எலும்பிலும் கூட இந்த ஆற்றல் பாய்கின்ற உணர்வை உணரலாம். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.